யூடியூப் பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம லிஃப்டியோட சார்ட்டு திங்கட்கிழமை எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். லிஃப்டியோட சார்ட்டு நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு திங்கட்கிழமை சின்ன ஒரு செல்லிங் வந்தால் கூட நீங்கள் 22,280 நீங்கள் பை ட்ரெண்ட் எடுக்கலாம். ஆனால் டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 22,710 வரைக்கும் டார்கெட் இருக்குது செல்லிங் ட்ரெண்டில். ஆனால் ரொம்ப லாங்காக யோசிக்காதுங்க, ஏன்னா எல்லாமே வீக்லி எல்லாமே ஹையில் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ராடேயில் உங்களால் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ண முடியுமோ அது மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாங் டைம் ரொம்ப யோசிக்காதீங்க. ஏன்னா 24,000 வரைக்கும் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு போகுமா அப்படின்றது நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட் எந்த டைம்லும் எது வேணாலும் பண்ணும். ஆனால் நம்மளுக்கு கன்ஃபார்மாக பை ட்ரெண்டில் இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. செல் ட்ரெண்டை விட பை ட்ரெண்ட் தான் இப்போது ப்ராஃபிட் கொடுக்கும். அதே தான் இப்போ பேங்க் நிஃப்டி சார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 46,700 வரைக்கும் 46,700 நல்ல ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் இருக்குது. அந்த சப்போர்ட் ட்ரெண்டில் நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். நடுவில் எந்த என்ட்ரியும் எடுக்காதீங்க. பட் ஏன்னாக்கா இப்போ அதுக்கு மேலே போச்சுன்னா கூட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 300 புள்ளி 400 புள்ளி எக்ஸ்ட்ரா ஆகும். ஆனால் இது லைட்டாக கரெக்ஷன் ஆகி நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணிங்கனாக்கா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலில் நீங்கள் பை பண்ணாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் ரிட்டர்ன் எடுக்க முடியும். உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நான் என்னோடய டெலிகிராம் லிங்க் குரூப் லிங்க் கொடுக்குறேன். அது உள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சது அப்பப்போ ஒரு கால்ஸும் நான் கொடுக்குறேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருங்க, அந்த சென்செக்ஸ் சார்ட் எடுத்துடலாம். இது 15 மினிட்ஸ் 1 வீக் சார்ட். இது நான் அதில் தான் இருக்குது. பட் கண்டிப்பாக ரிட்டர்ன் மேலே போகிறதுக்கு தான் பை ட்ரெண்டில் மட்டும் இருங்க, செல் ட்ரெண்டில் இருக்காதிங்க. செல்லிங் எவ்வளோ கீழே வருதோ அவ்வளோ பை ட்ரெண்ட் எடுங்க. ஏன்னா செல்லிங்கு ஹையில் போயிருக்கு, இது ரொம்ப மேலே இருக்குது, அதனால் நம்ம செல்லிங் ட்ரெண்ட் எடுக்கலான்னு எடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே பை ட்ரெண்டில் இருங்க. செல்லிங்கு நல்லா ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பை ட்ரெண்ட் எடுங்க. நான் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் டெய்லி உங்களுக்கு. இப்போ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 73,200 ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கும். அந்த இடத்துல பை பண்ணுங்கள். ஓகே, எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.